السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله سبحانه وتعالى يقول في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الكافرون. وقال الله تعالى عيلا ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الظالمون. وقال الله تعالى عيلا ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الفاسقون. صدق الله العلي العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ما قال ربنا وخالقنا ورازقنا من الشاهدين ومن الشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு உண்டாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் காருண்ய வல்லல் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதிர்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தவர்கள், தோழர்கள், தாபியங்கள், தபோ தாபியங்கள், நல்லவர்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்விடத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவினுடைய ரிலாவுன் என்று சொல்லக்கூடிய பொருத்தமும் லிகாவுன் என்று சொல்லக்கூடிய சந்திப்பும் என்றென்று முறித்தாகட்டும் உண்டாகட்டும் என கேட்டுக்கொண்டதன் பின்னால் வாழும் காலமெல்லாம் வல்லல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் எமது ஷேக் நாயகம் மிஸ்பாஹி மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்களுடைய வழிமுறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல் மதத் யா ரசூலல்லாஹ், அல் மதத் யா ஹபீபல்லாஹ், அல் மதத் யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல் மதத் யா ஷைഖி மிஸ்பாஹி. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளம் படைத்தவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான அனைத்து கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் என்கின்ற இந்த ஹதீஸ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், தலபுல் இல்மி, இல்மை தேடி படித்துக் கொள்வதாகிறது, ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், எல்லா முஸ்லிம்களின் மீதும் அது ஒரு கட்டாய கடமை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப இல்மை எல்லோரும் படித்துக் கொள்ள வேண்டும், அறிவை எல்லோரும் தேடி படிக்க வேண்டும். அறிவை படிப்பதற்கு வயது எல்லை கிடையாது. இத்தனை வயசுல தான் ஆரம்பிக்கணும், இத்தனை வயசுல தான் முடிக்கணும், இவ்வளவுக்கு தான் படிக்கணும், இதோட நம்ம நிப்பாட்டணும் என்ற வரையறை என்பது இல்முக்கு, அறிவுக்கு கிடையாது. ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வேண்டும் என்றாலும் படித்துக் கொள்ளலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், நீங்கள் இல்மை தேடி படியுங்கள். நீங்கள் தொட்டிலில் ஆட்டக்கூடிய நேரத்தில் இருந்து, அப்ப நீங்கள் சிறு வயதில் இருந்து உங்களை கபருக்குழியில் உங்களை கொண்டு அடக்கம் செய்கின்ற நேரம் வரைக்கும் நீங்கள் இல்மை தேடி படித்துக் கொண்டே இருங்கள் என்பதாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை நாம் மையமாக வைத்து சிந்திக்கின்ற பொழுது அறிவுக்கு வயது எல்லை கிடையாது.
இல்மு படிப்பதற்கு வயது எல்லை கிடையாது. நமக்கு வயது வைத்து விட்டது, எவ்வாறு இல்மை படித்துக் கொள்வது என்ற வெட்கத்தை நாம் அகற்றிவிட வேண்டும். வயசு வைத்த இதுக்கு பிறகு படிக்கிற தொழிலுக்கு போகணுமே, சம்பாதிக்க வேண்டுமே என்ற நோக்கத்தோடு யார் இல்மை விடுகிறானோ அதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் வேறு எதுவும் கிடையாது. இல்மு என்கின்ற அந்த அறிவை ஒரு மனிதன் சதா பொழுதும் எப்பொழுதும் அவன் தேடிய வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்ப நம்ம அறிவு என்று சொல்கின்ற பொழுது பல வகைகளாக நாம் பிரிக்க முடியும். ஷரியத்தினுடைய இல்மு, ஷரியத்தினுடைய இல்மு, இந்த ஷரியத்தினுடைய இல்மையும் நாம் தேடி படிக்க வேண்டும். ஒரு மனிதன் வியாபாரம் செய்ய போகிறாரா, அந்த வியாபாரத்தில் உள்ள எல்லா விதமான அறிவுகள், எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும், கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், இதுல எது ஹலால் எது ஹராம், எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற அறிவை ஒரு மனிதன் தேடி படிக்க வேண்டும். ஒரு மனிதன் நிக்காஹ் செய்ய போகிறாரா, திருமணம் செய்து கொள்ள போகிறாரா, அப்பொழுது திருமணத்தினுடைய சட்ட திட்டங்களை அவர் தேடி படிக்க வேண்டும். ஒரு மனிதன் தொழப் போகின்றாரா, தொழுகையினுடைய அஹ்காம்கள் அனைத்தையும் அவர் தேடி படித்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இப்ப எல்லா வகையான இல்முகளையும் நாம் தேடி படிக்க வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக இல்மு தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய சூஃபித்துவ கலையையும் நாம் தேடி படிக்க வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், தஸவ்வுடைய இல்மை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமை. ஒரு ஆள் படிச்சா போதும், ஒரு ஊர்ல ஒரு ஆள் தெரிந்து கொண்டால் போதும் என்பதெல்லாம் சட்டம் கிடையாது. தஸவ்வுடைய இல்மை எல்லோரும் படித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் சொல்கிறார்கள், ஏன் படிக்க வேண்டும் எல்லோரும் என்ற காரணம் சொல்கின்ற பொழுது கஸ்ஸாலி இமாம் சொல்கின்றார்கள், உங்களில் எல்லோர்களும் குறையை விட்டும் நீக்கப்பட்டவர் இல்லை. எல்லோருடைய உள்ளத்திலும் அம்ரால்கள், நோய்கள் பொதிந்த வண்ணம் இருக்கின்றது. உள்ள நோய்கள், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாகவும் குறைகள் உள்ளவர்களாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இல்மு தஸவ்வுஃபை படித்துக் கொள்வது உங்கள் அனைவர்களின் மீதும் கட்டாய கடமை என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவேதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எல்லா இல்முகளையும் படிக்க வேண்டும். எல்லா இல்முகளையும் படிப்பதுடன் இல்மு தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய சூஃபித்துவ கலையையும் சூஃபித்துவ அறிவையும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு முஃமின்களும் கட்டாயம் தேடி படித்துக் கொள்ள வேண்டும். இந்த கலையை எங்கு சென்று படிப்பது, யாரிடத்தில் படிப்பது, எப்பொழுது படிப்பது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த தஸவ்வுடைய இல்மு, இந்த சூஃபித்துவ அறிவு குர்ஆன் மதரசாக்களிலோ அல்லது இப்பொழுது நடாத்தப்படுகின்ற மதரசாக்களிலோ ஜாமியாக்களிலோ இந்த தஸவ்வுடைய இல்மு மிக மிக குறைவாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எல்லா பக்கமும் இல்மு வழிகிறது, இல்மு எல்லா பக்கமும் வழிகிறது. ஆனால் இல்மு தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய சூஃபித்துவ அறிவு எல்லா பக்கமும் இல்லாமல் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த இல்மை யாரிடத்தில் நாம் சென்று படிப்பது என்று ஒரு மனிதன் சிந்திக்கின்ற பொழுது தரீக்கத்தினுடைய காமிலான ஷேഖை நாடி அவரிடத்தில் பைஅத் செய்து அவரிடத்தில் இருந்து படிக்கக்கூடிய ஒரு அறிவுதான் இல்மு தஸவ்வுஃப். அப்ப எப்படிப்பட்ட நம்ம ஷேഖ தேர்ந்தெடுக்கணும்? ஷரியத்தினுடைய அறிவுலேயும் ஹகீகத்தினுடைய அறிவுலேயும் எல்லா விதத்திலும் நிரப்பமான, எல்லா ரீதியிலும் நிரப்பமான ஒரு ஷேഖை, ஒரு காமிலான ஒரு குருவை நாம் எல்லோரும் தேடி அவருடைய கரம் பற்றி பிடிப்பது அவசியம். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். காரணம் என்ன? நாம் அனைவரும் எஜமான் மிஸ்பாஹி நாயகத்தினுடைய திருக்கரத்தை பற்றி பிடித்தவர்கள்.
அவர்களின் மீது முஹப்பத்து வைத்தவர்கள், அன்னவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். ஏன் காரணம் என்றால், இந்த கலையை, இந்த இல்மு தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய இந்த கலையை இன்று உலகளாவிய ரீதியில், இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் இந்த கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாராச்சும் ஒருவரை நாம் தேடுவோமாக இருந்தால் அந்த தேடலுக்கு பரிசாக கிடைப்பவர் மிஸ்பாஹி நாயகம் என்று சொல்லக்கூடியவர் தான். அப்ப இந்த இல்மு அவரிடத்தில் நிரப்பமாக காணப்படுகிறது, இந்த இல்மு அவரிடத்தில் பொங்கி வருகிறது. அப்படிப்பட்ட இல்மை நாம் அவரிடம் சென்று அந்த இல்மை பெற்றுக் கொள்வதனால் இந்த உலகத்திலும் ஜெயம் பெறலாம், மறு உலகத்திலும் நாம் ஜெயம் பெறலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இல்மு தஸவ்வுஃப் என்கின்ற இந்த அறிவு, இந்த அறிவினுடைய சிறப்பு, இந்த வஹதத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த கலை பற்றி இமாம்கள் சொல்கின்ற பொழுது, சையது தாயிபா சூஃபியாக்களுடைய தலைவர் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வானத்துக்கு கீழால், வானத்தினுடைய முகத்துக்கு கீழால் ஒரு சிறந்த அறிவு இருக்குமே ஆனால் அது இந்த வஹதத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய அல்லது இல்மு தஸவ்வுஃப் அல்லது இல்முல் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவுதான் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அறிவுகளிலும் எல்லா இல்முகளிலும் சிறந்த இல்மு வஹதத்துல் வுஜூத், இல்மு தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய இந்த இல்மு. இப்ப இந்த இல்மை, இந்த அறிவை 1979 ஆண்டு 2ஆம் திகதி 2ஆம் மாதம் 11ஆம் திகதி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த அறிவை எஜமான் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களின் மூலமாக காத்தாங்குடியில் வெளிப்படுத்துகிறார். 1979 2ஆம் மாதம் 11ஆம் திகதி ஒரு மீலாது விழா நிகழ்வில் எஜமா நாயகத்தின் நாவினால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு ஞானத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா வெளிப்படுத்துகிறான். இதில் ஒரு ரகசியம், இதில் ஒரு சுப செய்தி இருக்கின்றது. சரியாக நாம் பார்க்கின்ற பொழுது 1979 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் 2004ஆம் ஆண்டு வரைக்கும் நாம் கணக்கிட்டு பார்த்தால் சரியாக எத்தனை வருடங்கள்? 45 வருடங்கள். 1979 2024 வருடங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது 45 வருடங்கள் வருகின்றது. அப்ப இது ஹிஜ்ரி 1445. அப்ப 45 வருடங்களை நாம் கழித்து பார்க்கின்ற பொழுது 1400 வருடம். ஹிஜ்ரி 1400ஆம் வருடத்தில் எஜமான் மிஸ்பாஹி நாயகம் இந்த இல்மு தௌஹீதை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப ஒரு வருடத்தினுடைய ஆரம்ப காலம், ஆரம்ப நேரத்தில் இந்த இல்மை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவினுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதிகளிலும், ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதிகளில் ஆரம்ப நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை புதிய ஒரு முறையில், புதிய ஒரு பாணியில், எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விளப்பத்தில் ஒரு மனிதரின் மூலம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா வெளிப்படுத்துவார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவில் வருகிறது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1400ஆம் வருடம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவன் இந்த உலக மக்களில் இந்த இல்மை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எஜமான் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்கள். அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த இல்மை பேசியதற்காக வேண்டி அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபையினால் அவர்களுக்கும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் முர்த்தத்து, மதம் மாறியவர்கள் என்ற ஒரு பட்டத்தை சூட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இல்மு தஸவ்வுஃப் அல்லது வஹதத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவை இந்த காலம் வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ சூஃபியாக்கள் பேசியிருக்கின்றார்கள்.
பேசின அனைத்து சூபியாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் சும்மா லேசிப்பட்ட தண்டனை இல்ல. அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் வேற யாரும் கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் இந்த தஸவ்வுடைய இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த கலையை பேசியதால் அந்த பேசிய நாதாக்களை துண்டு துண்டாக அறிந்து அவர்களை பத்த வைத்து அவருடைய சாம்பலை கடலில் வீசியிருக்கின்றார்கள். தலைகீழாக தொங்க போட்டு பச்சை உடம்போடு உயிரோடு தோலை உரித்திருக்கின்றார்கள். அதே போன்று எத்தனையோ சூபியாக்களை தான் இருக்கக்கூடிய இடத்தை விட்டும் நாடு கடத்தி இருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ சூபியாக்களுக்கு இந்த இல்மை வெளிப்படுத்தியதனால் சோதனைகள் வந்திருக்கின்றது, கஷ்டங்கள் வந்திருக்கின்றது. எத்தனையோ சூபியாக்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு நாட்டை விட்டும் விரட்டப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூபியாக்களுக்கு வந்த அதே சோதனை எஜமான் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களுக்கு இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் மூலமாக அவர்கள் முர்த்தது என்ற ஒரு பத்துவாவை கொடுக்கின்றார்கள். பத்துவாவில் மாத்திரம் நின்று விடாமல் அவர்களை கொலை செய்ய வேண்டும். அதன் மூலமாக கொலை செய்யப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பத்துவாவினுடைய 20வது பக்கத்தில் இந்த மதம் மாறிய முர்த்ததுகளை கொலை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு இஸ்லாத்தினுடைய ஆணிவர், இஸ்லாத்தினுடைய ஒரு ஆணிவேரை ஒரு மனிதன் வெளிப்படுத்தியதற்காக வேண்டி இந்த குருட்டு உலமாக்கள், இந்த குருட்டு உலமாக்களினால் கொடுக்கப்பட்ட ஃபத்வா முர்த்தது. இந்த ஃபத்வாவை இன்று வரைக்கும் சரி கண்டிருக்கக்கூடிய உலமாக்கள் வெறுமனே வஹாபி உலமாக்கள் மாத்திரம் கிடையாது. இந்த இல்மு தஸவ்வுக்கு எதிராக, வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானத்துக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஃபத்வாவை சரி கண்டவர்கள் வஹாபி அமைப்பை சேர்ந்த அல்லது தப்லீக் அமைப்பை சேர்ந்த உலமாக்கள் மாத்திரம் கிடையாது. இன்று தரிகாவாதிகள் என்று தங்களை தாங்களே சொல்லக்கூடிய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்கள் அநேகமானவர்கள் இந்த ஃபத்வாவை சரி கண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு புதுனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப எஜமா நாயகம் சொல்லக்கூடிய கருத்து, இப்ப மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய இல்மு தஸவ்வுப் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து, இந்த கருத்தை மக்கள் மத்தியில் அந்த மக்களை நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது இந்த கருத்தை, எஜமான் சொன்ன இந்த கருத்தை மக்கள் மத்தியில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மக்களை நாம் பலவிதமாக பிரிக்கலாம். சூபியாக்கள் சொல்கின்றார்கள், இப்ப இந்த கருத்திற்கான மிஸ்பாஹி நாயகம் 1979ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு இதுவரைக்கும் சொல்லக்கூடிய இந்த கருத்தை உண்மைப்படுத்தியவர்கள் பலர். பொதுமக்கள் எல்லாரும் உண்மைப்படுத்துறோம், அவங்க பெரிய மனுஷன், அவங்க பெரிய ஆலிம், அவங்க சென்னா சரிதான் என்று உண்மைப்படுத்துறவர்கள் சிலர். அவங்களுக்கு ஆதாரம் எல்லாம் தெரியா, இதெல்லாம் ஆதாரம் எல்லாம் இல்ல, அவங்க சொல்லிட்டாங்களா அப்ப அது சரிதான் என்று உண்மைப்படுத்துகின்ற ஒரு கூட்டம். அந்த கருத்தை விளங்கி புரிந்து அந்த கருத்தில் வாழுகின்ற இன்னும் ஒரு கூட்டம். அதே போது அந்த கருத்தை மக்கள் மத்தியில் பேசியும் எழுத்துக்களின் மூலமாகவும் கொண்டு வரக்கூடிய இன்னும் ஒரு கூட்டம். அதே போன்று அந்த கருத்தை எதிர்த்தும் அந்த கருத்தை பொய் என்று சொல்லியும் வாழ்கின்ற ஒரு கூட்டம் என்று நம்மளை 4 மக்கள்களாக 4 பிரிவுகளாக நாம் வகைப்படுத்த முடியும். சூஃபியாக்கள் சொல்கின்றார்கள், குல்லு மன் சத்தக பிஹாதல் இல்ம், யார் ஒருவன் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவை யார் உண்மைப்படுத்துகிறானோ, ஆதாரம் எல்லாம் ஒன்றும் இல்ல, அவர் சொன்னால் சரி, இந்த வஹ்தத்துல் வுஜூத் இந்த தஸவ்வுடைய இல்மு அதுதான் ஹக்கு, அதுதான் உண்மை என்று உண்மைப்படுத்தியவர்கள் அவர்கள் மின் ஹாசதி, அவர்கள் குறிப்பானவர்கள். யார் இந்த இல்ம உண்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் மக்களில் குறிப்பானவர்கள், விசேஷமானவர்கள். அப்ப இந்த கருத்தை உண்மைப்படுத்தியவர் விசேஷமானவர். இன்னும் சொல்லுகிறார்கள், வகுல்லு மன் ஃபஹிமஹு, யார் இந்த கருத்தை விளங்குகிறாரோ, இந்த இல்மு தஸவ்வுஃபை அல்லது வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவை யார் விளங்குகிறார்களோ ஃபஹுவ மின் ஹாஸத்தில் ஹாஸ், அவர் குறிப்பானவர்களிலும் குறிப்பானவர், அதிவிசேஷமானவர்கள்.
இந்த கருத்தை விளங்குகிறவர்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அதிவிசேஷமானவர்கள் மக்கள் மத்தியில். அதே போல வகுல்லுமன் அப்பர அனுகு வகல்லம ஃபீஹி, யார் ஒருவன் இந்த கருத்தை விளங்கி இந்த கருத்தை மக்கள் மத்தியில் பேசுகிறானோ ஃபஹுவன் நஜ்மு, அவன் ஒரு நட்சத்திரம் போல. எப்படிப்பட்ட நட்சத்திரம் என்றால் அடைந்து கொள்ள முடியாத, பார்க்க முடியாத நட்சத்திரத்தை போன்றவர். அதே போல வற்றாத கடலை போன்றவர் அவர். அதே போல சூபியாக்கள் இன்னும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்ப இந்த அறிவு நம்ம விளங்கலையா? நமக்கு விளங்குதில்ல, உண்மைப்படுத்த வேண்டும். உண்மைப்படுத்தினால் அந்த அறிவு விளங்கும். அந்த அறிவு விளங்கினால் அந்த அறிவை பற்றி மக்கள் மத்தியில் அவர் பேசக்கூடியவராக அவர் மாறுவார் என்பதுதான் இதனுடைய நிதர்சனம். அதே போல சூபியாக்கள் இன்னும் சொல்கிறார்கள், இதா ரஅய்த மன், நீ ஒருவரை கண்டால், ஃபுத்திஹ லஹு ஃபித் தஸ்தீக், இந்த அறிவை உண்மைப்படுத்தக்கூடிய இந்த வஹதத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை, எஜமான் மிஸ்பாஹி நாயகத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒருவரை நீங்கள் கண்டால் ஃபபஷ்ஷிருஹு, அவருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். இந்த கருத்தை உண்மைப்படுத்துறாங்கல, அவங்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்க. என்ன சுப செய்தி? ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சுப செய்தி என்றால் என்ன? தஸ்தீகு இல்மினா ஹாதா, எங்களுடைய இந்த அறிவை யார் உண்மைப்படுத்துகிறாரோ விலாயத்துன், அவருக்கு விலாயத்து கிடைக்கும், அவர் அவுலியாவாக மாறுவார். அப்ப இந்த அறிவை உண்மைப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக மாறக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு கொடுக்கிறான், இந்த அறிவை உண்மைப்படுத்தினார். அதே போல சூபியாக்கள் சொல்கிறார்கள், ஃபஇதா ரஅய்த மன் ஃபுத்திஹ லஹு ஃபில் ஃபஹ்மி ஃபீஹி, இந்த அறிவுல, இந்த வஹதத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவுல நீ யாராச்சும் ஒரு ஆளை பார்க்காய், அவர் நல்ல விளக்கம் உள்ள ஒரு ஆளாக இருந்தால் நீ அவரை போல ஆக வேண்டும் என்பதில் பொறாமைகள். பொறாமையில இரண்டு வகையாக உள்ளது. ஒன்று ஆகுமாக்கப்பட்ட பொறாமை மார்க்கத்தில், இன்னொன்று ஹராமாக்கப்பட்ட பொறாமை. ஆகுமாக்கப்பட்ட பொறாமையாக நீ அவரை போல் ஆகுவதற்கு நீ ஆசை வைத்துக்கொள், ஆசைப்படு, அவரை போல் நம்மள ஆகணும் என்பதாக நீ ஆசைப்படு. வைதா ரஅய்த மன், நீ ஒருவரை கண்டால், ஃபுத்திஹ லஹு ஃபின் நுத்கு ஃபீஹி, அவர் இந்த கலையில, இந்த ஞானத்தை அவர் பேசுகிறார். அப்படி பேசக்கூடிய ஒரு மனிதரை நீ கண்டால் ஃபஅல்லிம்ஹு, அவரை நீ கண்ணியம் செய், நீ அவரை கண்ணியப்படுத்து, அவரை மரியாதை கொடு. அவருக்கு முர்த்தத் என்றோ மதம் மாறியவர் என்றோ அவரை தள்ளி வைக்காதே, அவரை கொல்ல வேண்டும் என்று தீர்ப்பளிக்காதே என்பதாக சூபியாக்கள் சொல்லியிருக்கின்ற பொழுது, இந்த சூபியாக்களுடைய இந்த கருத்துக்கள் அனைத்தையும் ஓரம் தள்ளிவிட்டு நானும் சூபி என்று சொல்லிக் கொண்ட பலர் அவர்களை முர்த்ததி என்றும், இந்த கருத்தை சொன்னவர்களை முர்த்ததி என்றும், காபிர் என்றும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றும், மார்க்கத்தை விட்டும் முஸ்லிம்களை விட்டும் அவர்களை தள்ளி வைத்திருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதே போல சூபியாக்கள் சொல்கிறார்கள், வைதா ரஅய்த மன் முன்கிதன், நீ ஒருவரை காண்கின்றாய், நீ ஒரு ஆளை பார்க்காய், அந்த பார்க்கக்கூடியவர் அவர் இந்த இல்முல் வஹதத்துல் வுஜூத், இந்த இல்மு தஸவ்வுஃபை, இந்த ஞானத்தை அவர் எதிர்க்கிறார், விமர்சனம் செய்கிறார். இப்படி ஒரு கலையே இல்லை, இப்படி ஒரு அறிவே இல்லை, அவர் சொல்வதெல்லாம் பொய், பச்சை பொய் சொல்கிறார், மார்க்கத்தில் அது போல எதுவுமே இல்லை என்று யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவரை விட்டும் நீ ஒரு சிங்கத்தை பார்த்தா எவ்வாறு உனது உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நீ அவரை விட்டும் ஓடுவாயோ, விரண்டு ஓடுவாயோ, அதே போல நீ அவரை விட்டும் விரண்டு ஓடிவிடு. அவர் எப்படிப்பட்ட ஆளாக வேண்டாம் இருக்கலாம். இந்த அறிவை இன்கார் செய்தால், இந்த அறிவை நிராகரித்தால், இந்த அறிவை விமர்சனம் செய்தால், எஜமானை விமர்சனம் செய்தால், அவர் எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும், அவர் எந்த குடும்பத்தில் வந்த ஒருவராக இருந்தாலும்
அவர் ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவராக இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசலுடைய தலைவராக இருக்கட்டும், உலமாக்களில் பெரிய மனிதனாக இருக்கட்டும், அவர் யாராக இருந்தாலும் அவரை மட்டும் விரண்டோட வேண்டும். அது மாத்திரமில்லை, அவரோடு எந்த விதமான தொடர்புகளையும் நீங்கள் வைத்துக் கொள்ளவே கூடாது என்பதாக சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித்தாரார்கள். அப்ப இதுல இருந்து விளங்குது என்ன? இல்மு தஸவ்வுஃப் என்கின்ற கலை, அந்த கலையை நாம் விளங்க வேண்டும். அந்த கலையை விளங்குவதினால், அந்த கலையை அறிவதினால், அந்த கலையோடு நாம் சம்பந்தப்பட்டிருப்பதினால் நம் அனைவருக்கும் விலாயத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பதவி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து தருவான். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட கலையை பேசக்கூடியவர்கள், இந்த இல்மை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தக்கூடியவர்களுக்கு நாம் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். இந்த கருத்தை பேசக்கூடிய எஜமான் மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுக்கு நாம் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய எல்லா பணிகளுக்கும் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை முஹப்பத்து வைக்க வேண்டும், அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும். அந்த நேசத்தோடு நாம் வாழ வேண்டும். அவ்வாறு நாம் உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய சிறப்பு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அனைவருமே நீங்கள் ஆசைப்படுவீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸிரு மின் மாரிஃபத்தில் ஃபுகரா. ஃபுகரா என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களை அறிவதில் நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். அவர்களை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டே இருங்கள். அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் என்றால் ஃபஇன்ன லஹும் தௌலத்துன், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌலத்துன் என்கின்ற சொல்லக்கூடிய ஒன்றை கொடுக்கின்றான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் வமா தௌலத்துஹும், நீங்க தௌலத்து ஒன்று அவர்களுக்கு உள்ளது என்பதாக சொல்லியிருக்கின்றீர்களே, அவர்களுடைய தௌலத்து என்றால் என்ன என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இதா கான யௌமல் கியாமத்தி கீல லஹும், கியாமத் நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவுலியாக்களை, இந்த ஞான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பேசினார்களே, இந்த ஞான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விளங்கப்படுத்தினார்களே, அப்படிப்பட்ட உண்மையான சூபியாக்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், சூபியாக்களே, ஞானிகளே, எனது இல்மு தௌஹீதை மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தினவர்களே, நீங்கள் இந்த மக்களை எல்லாம் பாருங்கள், இந்த மக்களை எல்லாம் பாருங்கள். இவர்களில் யார் உங்களுக்கு ஒரு ரொட்டி துண்டை தந்து உணவளித்தார்களோ, அல்லது ஒரு ஆடையை அணிவித்தார்களோ, ஏதாச்சும் ஒரு ஆடையை உங்களுக்கு தந்தார்களோ, அல்லது ஏதாச்சும் ஒரு குடிபானம் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு தந்து உதவி செய்தார்களோ, அவர்களுடைய கரங்களை எல்லாம் நீங்கள் பற்றி பிடியுங்கள், பற்றி பிடித்து அவர்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட அவுலியாக்களுக்கு ஒரு ஆற்றலை வழங்குவான். அப்ப இந்த ஆற்றலுக்கு நாம் உள்ளாக வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட தரஜாவை அவுலியாக்கள் நமது கரம் பிடித்து அவர்கள் நம்மளை சுவர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டிய இந்த ஆற்றல், இந்த தன்மை, இந்த பதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எஜமான் மிஸ்பாஹி நாயகத்திற்கு நாம் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எம்மிடத்தில் கேட்கக்கூடிய உதவி உடுப்பு தாங்க, உணவு தாங்க, காசு தாங்க என்பது எதுவும் கிடையாது. அவர்கள் எம்மிடத்தில் கேட்கக்கூடிய உதவி, என்னோடு தோளோடு தோள் சேர்ந்து என்னோடு பயணிங்கள், எனக்கு உதவியாளர்களாக நீங்கள் இருங்கள் என்பதை மாத்திரம்தான் நம்மிடத்தில் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு உதவியாளர்களாக, இந்த ஞான கொள்கையை விளங்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருப்பதன் மூலமாக இம்மையிலையும் நாம் ஜெயம் பெற முடியும், மறுமையிலும் நாம் ஜெயம் பெற முடியும் என்பதை நீங்கள் அனைவரும் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அறிவை உங்களுடைய புத்திக்கு எட்டவில்லை என்று, உங்களுடைய மூளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நிராகரித்து விடாதீர்கள். இந்த போலியான உலமாக்களுடைய பேச்சை கேட்டு இந்த இல்மை புறக்கணித்து விடாதீர்கள். அந்த போலியான உலமாக்களுடைய பேச்சை கேட்டு எஜமான் மிஸ்பாஹி நாயகத்தின் மீது வைத்த நேசத்தை, பாசத்தை, பற்றை இழந்து விடாதீர்கள். அவர்களுடைய பேச்சை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு உண்மை சூஃபியாக்கள், உண்மை இறைநேசவாதிகள், இந்த கருத்தை உண்மைப்படுத்தியவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வழிமுறையில் நாம் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.